வெல்கம் டு கிக்ஸ்பார்க் லேப். உங்க லைஃப்ல பணம் ஏன் நிலைக்க மாட்டேன்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு மூளைப்புல் இல்ல, உங்க மூளைக்குள்ள இருக்கிற அந்த டார்க் சைக்காலஜி ரகசியங்கள் தான். இன்னைக்கு ஒரு பயங்கரமான உண்மையை உடைக்க போறோம். சீட் பெல்ட்டை போட்டுக்கோங்க. இப்போ மெயின் வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பணத்தோட ஒரு ஆழமான, யாருக்கும் தெரியாத ஒரு இரண்ட பக்கத்தை பத்தி பார்க்க போறோம். இது எப்படி பணம் சம்பாதிக்கிறதுங்கிறத பத்தினது மட்டும் இல்ல, இது நமக்கே தெரியாம நம்ம மூளையிலையும் உடம்புலையும் ஒழிஞ்சிட்டு இருக்கிற சில ரகசிய தடைகளை பத்தினது. வாங்க, செல்வத்தோட அந்த டார்க் சைடை நாம இப்போ அலசலாம். இந்த கேள்வி நம்ம எல்லாருக்குமே என்னைக்காவது ஒரு நாள் மனசுல வந்திருக்கும் இல்லையா? எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், ஸ்மார்ட்டா பிளான் பண்றோம், ஆனா என்ன பண்ணாலும் பணம் விஷயத்துல ஒரு அடி கூட முன்னாடி போக முடியல. இதுக்கு காரணம் நம்ம கிட்ட திறமை இல்லாமலோ இல்ல நம்ம சரியா உழைக்காததாலோ கிடையாது. உண்மையான காரணம் நம்ம கண்ணுக்கே தெரியாம நமக்குள்ளே தான் ஒளிஞ்சிட்டு இருக்கு. அது என்னன்னு விரிவா பார்க்கலாம் வாங்க. இங்கதான் அந்த அதிர்ச்சியான உண்மை இருக்கு. நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் பணத்துக்கான ஒரு ஃபைனான்ஷியல் ப்ளூ பிரிண்ட், அதாவது ஒரு வரைபடம் இருக்கு. இது ஏதோ மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல. இது நம்ம மூளையோட நியூரான்ல இருந்து உடம்போட செல் வரைக்கும் ஆழமா பதிஞ்சு போன ஒரு பயாலஜிக்கல் ட்ராப். இந்த வரைபடம் தான் நம்மளோட நிதி சம்பந்தமான தலையெழுத்தையே தீர்மானிக்குது. இப்போ அந்த உயிரியல் பொறியோட பீட்டை எப்படி உடைக்கலாம்னு பார்க்கலாம். முதல்ல நாம எந்த மாதிரியான ஒரு மனோபாவ சிறைக்குள்ள மாட்டியிருக்கோன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த ஜெயிலோட சுவர்கள் கண்டுக்கு தெரியாது, ஆனா ஒரு இரும்பு கோட்டையை விட ரொம்ப பலமானது. இதுதான் நம்மளோட பண வரைபடத்தோட அஸ்திவாரமே. வாங்க, அந்த அஸ்திவாரத்தை நாம் இப்போ ஆட்டி பார்ப்போம். சரி, அப்போ இந்த பண வரைபடம்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா அது ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி. உங்க சின்ன வயசுல உங்களுக்கே தெரியாம உங்க மனசுல இன்ஸ்டால் செய்யப்பட்ட ஒரு ப்ரோக்ராம். ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ப்ளூ பிரிண்ட் போடுவாங்க இல்லையா? அந்த ப்ளூ பிரிண்ட்ல என்ன இருக்கோ அதான கட்ட முடியும். அதே மாதிரி தான் இதுவும். இந்த ஃபைனான்சியல் ப்ளூ பிரிண்ட்டை தாண்டி உங்களால பணக்காரர் ஆகவே முடியாது. இன்னும் சொல்லப்போனா இது ஒரு ஏசில இருக்கிற தெர்மோஸ்டாட் மாதிரி. உங்க பண வரவு ஒரு குறிப்பிட்ட லெவல்ல தான் இருக்கணும்னு அது செட் பண்ணி வச்சிருக்கும். நீங்க ஒருவேளை லாட்டரி அடிச்சு கோடீஸ்வரன் ஆனா கூட என்ன நடக்கும் தெரியுமா? உங்களுக்கே தெரியாம அந்த பணத்தெல்லாம் செலவு பண்ணி கடைசியில அதே பழைய நிலைமைக்கு, அந்த தெர்மோஸ்டாட் செட் பண்ண பாயிண்ட்டுக்கு உங்களை இழுத்துட்டு வந்துடும். இந்த ப்ளூ பிரிண்ட் எப்படி வேலை செய்யுதுன்னு கேக்குறீங்களா? இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. எண்ணங்கள், உணர்வுகள், செயல்கள், முடிவுகள். இது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி. உங்க சின்ன வயசு ப்ரோக்ராமிங் தான் பணத்தை பத்தின உங்க எண்ணங்களை உருவாக்குது. அந்த எண்ணங்கள் பணத்தை பத்தி பயம், ஆசைன்னு சில உணர்வுகளை தூண்டுது. அந்த உணர்வுகள் தான் உங்களை சில செயல்களை செய்ய வைக்குது. அந்த செயல்கள் தான் உங்க பேங்க் பேலன்ஸை தீர்மானிக்குது. ஆக, உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிற நம்பரை மாத்தணும்னா முதல்ல உங்க மனசுல இருக்கிற அந்த பழைய ப்ரோக்ராமை டிலீட் பண்ணணும். இந்த ப்ரோக்ராமிங்ல ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் வெர்பல் ப்ரோக்ராமிங். அதாவது சின்ன வயசுல பணத்தை பத்தி நம்ம கேட்ட விஷயங்கள். யோசிச்சு பாருங்க, பணம் வேணா மரத்துல காய்க்குது, பணக்காரங்க எல்லாரும் கெட்டவங்க, நமக்கு இதுவே போதும். இதெல்லாம் வெறும் வார்த்தைகளா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இல்ல, இவையெல்லாம் நம்ம ஆழ் மனசுல பதிய வைக்கப்பட்ட கட்டளைகள். இந்த கட்டளைகள் தான் நம்ம எவ்வளவு உயரத்துக்கு போகலான்னு ஒரு கண்ணுக்கு தெரியாத கண்ணாடி கூரையை உருவாக்குது. நீங்க அந்த கூரையை கவனிக்காத வரைக்கும் உங்க வாழ்க்கை முழுக்க அதுக்கு கீழே தான் நடக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது மனசளவுல இருக்கிற தடை. ஆனா இந்த பொறி மனசோட நிக்கல. இது இன்னும் ஆழமா நம்ம உடம்புக்குள்ள, நம்ம பயாலஜிக்குள்ள போகுது. இப்போ நாம பார்க்க போற உண்மை, நீங்க படுற பண கஷ்டத்தோட ஆணிவேர் எங்க இருக்குன்னு உங்களுக்கு அப்பட்டமா காட்ட போகுது. நீங்க வறுமைக்கு அடிமையா இருக்கலாம்னு நான் சொன்னா நம்புவீங்களா? இது சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றதில்ல, இது ஒரு விஞ்ஞான உண்மை. ஆமாங்க, உங்க உடம்பு வறுமைய ஒரு போதைப் பொருள் மாதிரி விரும்புது. பண கஷ்டத்தால வர்ற அந்த மன அழுத்தத்துக்கே நம்ம உடம்பு அடிமையாயிடுது. மெடிக்கல் உலகத்துல இத கார்டிசோல் அடிக்ஷன்னு சொல்லுவாங்க. கார்டிசோலுங்கிறது ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். ஒரு ஆபத்து வரும்போது சண்டை போடு இல்லனா தப்பிச்சு ஓடுங்கிற நிலைக்கு நம்மளை தயார்படுத்த இந்த ஹார்மோன் சுரக்கும். ஆனா தொடர்ந்து கடன், பில்ஸ்னு பணப்பிரச்சனையை பத்தியே கவலைப்பட்டுட்டு இருக்கும்போது இந்த கார்டிசால் ஒரு சொட்டு தண்ணி லீக் ஆகிற குழாய் மாதிரி தொடர்ந்து சுரந்துட்டே இருக்கும். போக போக நம்ம மூளை அந்த ஸ்ட்ரெஸ்ஸையே ஒரு விதமான கிக் மாதிரி உணர ஆரம்பிச்சு அதுக்கு அடிமையாகிடும். இந்த டேபிள பாருங்க. சாதாரண ஸ்ட்ரெஸ்ல ஆபத்து போனதும் கார்டிசோல் அளவு குறைஞ்சு உடம்பு நார்மல் ஆயிடும். ஆனா நாள்பட்ட பண கஷ்டத்துல கவலைங்கிறது பெர்மனன்ட் ஆகிடுது. இதனால கார்டிசோல் எப்ப பார்த்தாலும் ஹையாவே இருக்கு. நம்ம மூளையோட ரிவார்ட் சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா, இந்த அழுத்தத்தையே ஒரு விதமான அலர்ட்னஸ், ஒரு கிளர்ச்சியோட லிங்க் பண்ணிடுது. இதோட விளைவு அமைதியான, பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். நமக்கே தெரியாம மறுபடியும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குற பண பிரச்சனைகளை நாமளே தேடி போவோம். இது ஒரு பயங்கரமான சைக்கிள். இந்த சைக்கிளை விட்டு வெளியே வராம பண கஷ்டத்திலிருந்து வெளியே வர்றது கிட்டத்தட்ட இம்பாசிபிள். ஆக, மனசளவுல ஒரு சிறை, உடம்பளவுல ஒரு போதை. ஆனா இந்த பொறியோட மூணாவது ரொம்ப ஆழமான லேயர் இன்னும் அதிர்ச்சியானது. அது இந்த பிரபஞ்சத்தோட அடிப்படை கட்டுமானத்தோட சம்பந்தப்பட்டது. ஆமா,
குவாண்டம் பிசிக்ஸ் உங்க பேங்க் பேலன்ஸை நேரடியா பாதிக்குது. இது ஏதோ சாமியார் பேச்சுன்னு நினைக்காதீங்க. இது பியூர் சயின்ஸ். குவாண்டம் உலகத்துல உங்க கவனம் எங்க போகுதோ அங்கதான் ரியாலிட்டி உருவாகுது. உங்க பண நிலைமையை நீங்க பாக்குற விதமே நீங்க இப்ப இருக்கிற நிலைமையிலேயே உங்கள ஒரு சில மாதிரி உரைய வச்சிருது. பிசிக்ஸ்ல இதுக்கு ஒரு பேர் இருக்கு, குவாண்டம் ஜீனோ விளைவு. கேட்க கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருந்தாலும் விஷயம் ரொம்ப சிம்பிள். அதாவது ஒரு சிஸ்டமை நீங்க விடாம பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அதோட வளர்ச்சி நின்னு போயிடும். அது எந்த ஸ்டேட்ல இருக்கோ அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடும். உதாரணத்துக்கு ஒரு பூ மொட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது எப்படா பூக்குன்னு நாள் முழுக்க அதையே பார்த்துட்டு இருந்தா அது பூக்கவே பூக்காதுன்னு சொல்ற மாதிரி தான் இதுவும். இத இன்னும் நல்லா புரிஞ்சுக்க உங்க பண நிலைமைய ஒரு ஆறு மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. நீங்க அதை கவனிக்காத வரைக்கும் அதுல கோடீஸ்வரனாகிறது, மிடில் கிளாஸா இருக்கிறது, ஏழையா இருக்கிறதுன்னு எல்லா விதமான சாத்தியங்களும் அலைகளா மிதந்துட்டு இருக்கு. எல்லாமே ஒரே நேரத்துல ஒரு பாசிபிலிட்டியா இருக்கு. ஆனா எப்ப நீங்க உங்க கவனத்தை ஒரு விஷயத்த மேல வைக்கிறீங்களோ, அதாவது ஐயோ என்கிட்ட பணம் இல்லையேன்னு ஒரு குறிப்பிட்ட உணர்வோட நீங்க யோசிக்கும்போது அந்த எண்ணற்ற சாத்திய அலைகள்லாம் சுருங்கி ஒரே ஒரு யதார்த்த துகளா மாறிடுது. உங்க கவனம் எது மேல இருக்கோ அதுவே உங்க ரியாலிட்டியா ஆயிடுது. ஸோ நாம நிக்கிற பாயிண்ட் இதுதான். என்கிட்ட பணம் இல்லை, காசு பத்தலைன்னு நீங்க தொடர்ந்து கவலைப்படும்போது உங்க பண நிலைமையை நீங்க நிமிஷத்துக்கு நிமிஷம் கவனிச்சுட்டே இருக்கீங்க. குவாண்டம் ஜீனோ விளைவுப்படி இந்த தொடர்ச்சியான கவனிப்பு உங்ககிட்ட இருக்கிற பற்றாக்குறைங்கிற அந்த யதார்த்தத்தை சிமெண்ட் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுது. நீங்க எதை பத்தி கவலைப்படுறீங்களோ அதையே உங்க தலையெழுத்தா மாத்திக்கிறீங்க. இதுதான் செல்வத்தோட இரண்ட ரகசியம். ஆனா ஒவ்வொரு பூட்டுக்கும் ஒரு சாவி இருக்கு. அந்த சாவியை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். மனோபாவ சிறை, பயோலஜிக்கல் அடிமைத்தனம், குவாண்டம் லாக், இந்த 3 அடுக்கு பொறியிலிருந்து வெளியே வர ஒரு வழி இருக்கு. இது உங்க விதியை உங்க கையில எடுக்கிறதுக்கான ஒரு பவர்ஃபுல்லான பயிற்சி. இது உங்க மனசு, உடம்பு, உங்க எனர்ஜின்னு எல்லாத்தையும் ஒரே நேரத்துல மாத்தி அமைக்கக்கூடியது. இந்த பயிற்சியை ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். முதல்ல உங்க கண்ணை மெதுவா மூடி உங்களை சுத்தி இருக்கிற உலகத்திலிருந்து உங்களை டிஸ்கனெக்ட் பண்ணிக்கோங்க. மனசளவுல ஒரு கதவை திறந்து இந்த உலகத்தை விட்டுட்டு எல்லையற்ற சாத்தியங்கள் இருக்கிற குவாண்டம் உலகத்துக்குள்ள நுழையிற மாதிரி கற்பனை பண்ணுங்க. அடுத்து உங்களுக்கு தேவையான எல்லா செல்வமும் ஏற்கனவே கிடைச்சிட்டா மாதிரி ஒரு உயர்ந்த உணர்வை உருவாக்குங்க. குறிப்பா நன்றி உணர்வு. அந்த பணம் உங்க பேங்க்ல இருந்தா நீங்க எவ்வளவு நன்றியோட சந்தோஷமா இருப்பீங்களோ அந்த உணர்வை இப்போ இந்த நிமிஷத்துல கொண்டு வாங்க. அப்புறம் அந்த புதிய செழிப்பான எனர்ஜியை உங்க உடம்பு முழுக்க உணருங்க. உங்க இதயம் நன்றியால நிரம்புது. உங்க உடம்போட ஒவ்வொரு செல்லும் அந்த சந்தோஷத்துல அதிருதுன்னு ஃபீல் பண்ணுங்க. இது உங்க மூளைய ரீப்ரோகிராம் பண்ணி இந்த புதிய ரியாலிட்டிய நிகழ்கால உண்மைன்னு நம்ப வைக்கும். கடைசியா உங்க புதிய யதார்த்தத்தை சத்தமா பிரகடனம் பண்ணுங்க. நான் இப்போது எனது எல்லையற்ற செழிப்பின் யதார்த்தத்துடன் முழுமையாக இணைந்துள்ளேன். இந்த பிரகடனம் உங்க பழைய புரோகிராமிங்க உடைச்சு அந்த கார்டிசோல் அடிக்ஷனை இருத்தி நீங்க ஒரு புதிய யதார்த்தத்துக்கு தயாருன்னு இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு புது சிக்னல் அனுப்புது. உங்க ஆழ்மனசுல பணத்தை பத்தி என்னென்ன நம்பிக்கைகள் பதிஞ்சிருக்குன்னு, அதாவது உங்க மணி ஸ்கிரிப்ட்ஸை கண்டுபிடிக்க நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம். மணி ஸ்கிரிப்ட் ஆடிட்டர்னு பேருள்ள இந்த டூல் உங்களுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற பணத்தடைகளை அடையாளம் காட்ட உதவும். உங்க ஃபைனான்ஷியல் பயணத்துல அடுத்த கட்டத்துக்கு போக இது ஒரு முக்கியமான திறவுகோலா இருக்கும். அதை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் பல ஆழமான விஷயங்களை தெரிஞ்சுக்க கீக்ஸ்பார்க் லேபுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க வெளி உலக செல்வம் உங்க உள் உலகத்தோட பிரதிபலிப்பு தான். அடுத்த பதிவில் சந்திப்போம்.